காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளியிருப்பதற்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான். இங்கே யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பின் சந்ததிகளாகிய அவருடைய 2 குமாரரையும் ஆசீர்வதித்து சொன்ன வார்த்தைகள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஈசாக்கு என்ற என் முற்பிதாக்கள் தொழுது கொண்டு வந்த வணங்கி வந்த தேவனும் வழிபட்டு வந்த தேவனும், இந்நாள் வரைக்கும் என்னை பாதுகாத்து வழிநடத்தினவர் என்ற இடத்துல என்னை ஆதரித்தேன். தாய் கருவில் பிறந்தது முதல் என்னை ஆதரித்தவரும், எல்லா தீமைக்கும் என்னை மீட்டு ரட்சித்த தூதனுமானவர் என்று அவரை அடையாளப்படுத்தக்கூடிய இடத்திலே இந்த வார்த்தைகள் அவன் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. யோசேப்பின் குமாரரை ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்திலே யாக்கோபுடைய ஆசீர்வாதம் என்பது யாக்கோபின் தேவனால் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது லபிக்கிறது என்ற இடத்தில் தான் இந்த வார்த்தைகள் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஈசாக்கு என்ற என்னுடைய முற்பிதாக்களின் தேவன், அவர்கள் வழிபட்டு வந்த தேவன், என் தாயின் கருவிலிருந்து நான் பிறந்தது முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன் என்று சொல்கிறார். என்னுடைய எல்லா இக்கட்டிலும் என்னை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவன், தூதனுமானவர் என்ற இடத்திலே அவன் அடையாளப்படுத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கிறது. பின்பு 49ஆம் அதிகாரத்திலே தன் கையினாலே தன் அம்பினாலே அவன் சம்பாதித்த ஒரு நிலத்தை அதிகமான பங்காக யோசேப்புக்கு கொடுக்கிறான். ஆனாலும் அவனுடைய மேன்மையான யாக்கோபுடைய ஆசீர்வாதம் என்பது அவனுடைய தேவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை தான் நாம் கடந்த வாரத்திலும் நாம் அதை பார்த்தோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனை அறிந்து தேவன் அவனை நடத்தின நாள் முதற் கொண்டு அவன் வந்த வழிகளும் அவன் வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகளையும் நாம் பார்ப்போம். ஈசாக்குடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகள். ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவனுடைய 12 குமாரரும் அங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்ற இடத்துக்கு வருகிறார்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடு இஸ்மவேல் அவன் முதற் பிறந்திருந்தாலும் கூட அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற தகுதியற்றவனாக அவன் தள்ளப்பட்டு போகிறான். ஈசாக்குடைய வாழ்க்கையில ஏசா தள்ளப்பட்டு போகிறான். ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையில 12 பேரையும் அவர் ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு வருகிறார். அவன் ஆசீர்வதித்து சொன்ன ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் என்றுதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். அவருடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான்: அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான். அவனுடைய தகப்பன் ஆசீர்வதித்து சொன்ன வார்த்தைகள் இவைகள் தான். அவனவனுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான் என்று 3 பகுதியாக ஆசீர்வாதம் என்ற வார்த்தை இந்த வசனத்திலே வருகிறது. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்துக்கு முன்பாக அவன் யோசேப்பின் குமாரர் 2 அவன் ஆசீர்வதிக்கிறான். எகிப்திலே யோசேப்புக்கு பிறந்த அந்த 2 குமாரரையும் அவன் ஆசீர்வதித்துதான் 49ஆம் அதிகாரத்திலே என் குமாரரே என்னிடத்தில் கிட்டி சேருங்கள், கடைசி நாட்கள் நடக்க போகிறவைகளை நான் உங்களுக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி அவன் தீர்க்கமாக தன் சந்ததிகளை குறித்து ஒரு தெளிவுள்ளவனாக தன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவருடைய ஜீவியத்திலே கொண்டு வரக்கூடிய இடத்திலே ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்குடைய குமாரனும் யாக்கோபு என்ற இடத்திலே அவன் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறான். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வந்த தேவனும், என்னை நான் பிறந்த நாள், என் தாயின் கருவிலிருந்து நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்தவர் என்று தமிழிலே போட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே ஷெப்பர்டிங் என்றுதான், ஷெப்பர்ட் என்றுதான் போடப்பட்டிருக்கிறது. மேய்த்தவர், மேய்ப்பன் என்ற இடத்தில் தான் வருகிறது. யாக்கோபுடைய தேவன் அவனுக்கு மேய்ப்பராக இருந்திருக்கிறார் என்பதுதான் அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மை. யாக்கோபின் சந்ததிகளுக்கான மேன்மையான ஆசீர்வாதம் என்பது என்ன? அவருடைய தேவன்
என்ற இடத்தில் தான் அவருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. தேவன் தான் அவருடைய பங்கு, தேவன் தான் அவருடைய சுதந்திரம், தேவன் தான் அவருடைய ஆசீர்வாதம் என்ற இடத்தில் தான் அவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்கிறார்கள் என்பதுதான் இந்த வார்த்தைகளில் தெளிவாக இருக்கிறது. யாக்கோபின் குமாரரை அழைத்து அவருடைய குறைபாடுகளை எல்லாம் சொன்னாலும் கூட இவையெல்லாம் அவன் குமாரரை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள். அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி அவனை ஆசீர்வதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் அவன் தேவனை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்திருக்கிறான். அவனுடைய சுபாவத்தின் குறைபாடுகள், அவனுடைய ஜீவியத்தின் குறைபாடுகள் எல்லாவற்றையும் நீக்கி தேவன் அவனை நிறைவு என்ற இடத்துக்கு கொண்டு வருகிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம், ஈசாக்கு என்பவருடைய ஜீவியத்தின் குறைபாடுகளை நிறைவாக்கக்கூடிய ஒரு நிறைவின் தேவனாக அவர் கிரியை நடத்துகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு என்ப முற்பிதாக்களுடைய ஜீவியத்தில் இருந்தது போல ஜீவியம் இல்லாதபடிக்கு இவனை அதை காட்டிலும் மேன்மையான இடத்துக்கு கொண்டு வருகிறார். ஆபிரகாமின் சந்ததி என்று சொன்னாலும் கூட இஸ்ரவேலர்கள் என்று தான் இன்றைக்கு அழைக்கப்படுகிறார்கள், யூதர்கள் என்றுதான் அழைக்கப்படுகிறார்கள். இந்த மேன்மையை காக்கும்படியாக அவனுக்குள்ளே ஒரு ஜீவியம் கட்டப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். யாக்கோபின் தேவன் என்ற இடத்திலே அவர் அனாதி தேவன், அனாதி தேவனே அடைக்கலம் என்ற இடத்தில் அவர் அனாதி தேவன். அவர் அனாதி தேவன் மாத்திரமல்ல, அவருடைய புறப்படுதலும் அனாதியாக இருக்கிறது. அது யாக்கோபுக்காக தான் அந்த புறப்படுதல். இந்த தேவன் என்னென்றைக்கும் அவர் உள்ள சதா காலங்களிலும் என் தேவன் என்ற இடத்திலே அவர் அனாதி தேவன். அவருடைய புறப்படுதல் அனாதியான புறப்படுதல். அவர் யாக்கோபை சிநேகித்த சிநேகம் என்பது அனாதி சிநேகம். அனாதி தேவன் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படியே அனாதியாய் அவனை சிநேகித்து அவனுக்காக அவர் புறப்பட்டு வருகிறார் என்பதுதான் யாக்கோபுடைய தேவன் என்ற இடத்துல ஒரு மேன்மை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்றுதான் அவர் அழைக்கப்பட்டு வருகிறார், அடையாளப்படுத்தப்பட்டு வருகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்று சொல்லப்பட்ட இடத்திலே அவர் மரித்தோரின் தேவனாய் இல்லாமல் ஜீவனுள்ளோரின் தேவனாக இருக்கிறார் என்று அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். ஜீவனுள்ளோரின் தேவன் என்றால் இவர்களெல்லாம் மரித்தார்களா என்றால் இவர்கள் எல்லோரும் இங்கே சரீரத்திலே மரணத்தை அவர்கள் சந்தித்தார்கள் என்றாலும் கூட அவர்கள் நித்தியமாக நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு நித்தியமான தேவனுடைய சந்ததி என்ற இடத்தில் தான் அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார். அவர்களுக்கு இந்த பூமியிலும் தேவன் தான் சகாயர், மேய்ப்பர். அங்கே நித்தியத்திலும் அவரை தான் அவர்கள் சார்ந்திருக்கிறார்கள் என்ற இடத்திலே அவருடைய ஜீவியம் இருப்பதற்கு அடையாளமாக தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்றால் அவர் மரித்தோரின் தேவன் அல்ல, அவர் ஜீவன் உள்ளோரின் தேவன். அங்கே ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்ற இடத்திலே அவர்கள் அவரை எப்படி அறிந்து கொண்டார்கள், அவரை எப்படி அவரோடு நடந்தார்கள், அவருடைய ஜீவியத்திலே முன்குறிப்புகள் எப்படி நிறைவேறினது என்பதை தான் அவருடைய ஜீவியத்தின் குறைபாடுகளும் அவருடைய ஜீவியத்தில் தேவன் கொண்டு வந்த நிறைவுகளும் அங்கே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஜீவியத்திலே தேவனுடைய சித்தம், தேவனுடைய சட்டதிட்டங்கள், ஒழுங்குமுறைகள் அவர் கொண்டு வந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒழுங்கு முறைமைகளை காட்டிலும் அவருடைய முன்னறிவு என்பது யாக்கோபுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனை முன்குறித்திருந்தார். முன்குறிப்பின்படிதான் அவன் வழி நடத்தப்படுகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசித்தால், நன்மை தீமை அறிகிறதுக்கு முன்னதாகவே பிள்ளைகள் அங்கே முன்குறிப்பின்படி கொண்டு வரப்படுகிறார்கள் என்று ரோம நிருபக்காரர் எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்க, பிள்ளைகள் இன்னும் பிறக்கவில்லை, நல்வினை தீவினை இன்னும் செய்யாமல் ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவனுடனே சொல்லப்பட்டது. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். அதுக்கு அடுத்த வசனத்திலே அவர் யாக்கோபை சிநேகித்தார், ஏசாவையோ வெறுத்தார் என்று யாக்கோபை சிநேகித்தார், ஏசாவையோ வெறுத்தார் என்பது முன் தீர்மானத்தின்படி என்று சொல்லப்பட்டது.
சட்டதிட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய சித்தம் என்ற இடத்திலே யாக்கோபை தேவன் கொண்டு வருகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய வாழ்க்கையிலே தேவன் சட்டதிட்டங்களை கொடுத்திருக்கிறார். அங்கே வாய்மொழியாக தேவனுடைய சட்டதிட்டங்கள் அங்கே ஆதாம் முதல் கொண்டு சொல்லப்படுகிறது. இவர்கள் ஒவ்வொருவரையும் நாம் தனிநபராக பார்க்காதபடிக்கு, தேவன் இவர்கள் ஒவ்வொருவரையும் தனிநபராக பார்க்காதபடிக்கு அவர்களுடைய சந்ததிகளை அவர் பார்த்தார். ஜெனரேஷன்ஸ். அங்கே ஆதியாகமம் 2:4 தொடங்கி இங்கே யாக்கோபு வரைக்கும் பார்த்தால் அவர்களுடைய சந்ததிகள் என்றுதான் எழுதப்படுகிறது. These are all the generations. இது இவர்களுடைய சந்ததி என்றுதான் அடையாளப்படுத்தப்படுகிறது. அங்கே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டதின் வரலாறு என்ற 2ஆம் அதிகாரத்தில் தொடங்கி இங்க ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் வரைக்கும் யாக்கோபின் சந்ததி என்று அடையாளப்படும் வரைக்கும் சந்ததிகள் தான் அங்கே சொல்லப்படுகிறது. அதில் சரியான சந்ததிகளும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அந்த தவறான சந்ததிகளும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தவறானது என்று நாம் சொல்லக்கூடியது என்பது தேவனுடைய வழியை விட்டு விலகி போனவர்கள். காயினுடைய சந்ததி அதுக்கு பின்பாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஆபேலுக்கு பதிலாக பிறந்த சேத்துடைய சந்ததி பட்டியலிடப்படுகிறது. அதுக்கு பின்பாக அங்கே ஒவ்வொரு சந்ததி, நோவாவின் சந்ததி பட்டியலிடப்பட்டது. அதுக்கு பின்பாக நோவாவுடைய குமாரனின் சந்ததி பட்டியலிடப்படுகிறது. அதுக்கு பின்பாக தேராவின் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி அங்கே பட்டியலிடப்படுகிறது. அதுக்கு பின்பாக இஸ்மவேலின் சந்ததி பட்டியலிடப்பட்டது. ஈசாக்கின் சந்ததி வருகிறது. அதுதான் யாக்கோபின் சந்ததி. அவர் சந்ததிகளை ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்திலே அந்த ஒரு மனிதனை கொண்டு அவர் பூமி முழுவதிலும் இருக்கக்கூடிய சந்ததிகளை, உன் சந்ததியினாலே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆல் த நேஷன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சகல தேசங்களும் ஜாதிகளும் ஆபிரகாமினாலே ஆசீர்வதிக்கப்படக்கூடிய இடத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்ற இடத்தில் இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் அவர்களுக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்பு தேவனுடைய தீர்மானத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி அந்த அழைப்பு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த தீர்மானத்தின்படி கொடுக்கப்பட்ட அழைப்பிலே சட்டதிட்டங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கடைபிடித்தவர்களும் கடைபிடிக்காதவர்களும் என்ற இடத்திலே 2 வேறுபாடுகள் அங்கே வைக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஈசாக்கு சட்டத்தின்படி சுதந்திரத்துக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி அங்கே இஸ்மவேல், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இஸ்மவேல் சட்டத்தின்படி சுதந்திரத்தை அடைந்திருக்க வேண்டும். ஆனால் இஸ்மவேல் அல்ல, ஈசாக்கு தான் அந்த சுதந்திரத்தை தேவனுடைய சித்தத்தின்படி அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்கிறான். தேவனுடைய முன்னறிவு, தேவனுடைய சித்தம் என்ற இடத்திலே ஈசாக்கு தான் வருகிறான். ஈசாக்கின் வாழ்க்கையிலே ஏசா சட்டத்தின்படி சுதந்திரத்தை அடைந்து கொள்ள வேண்டியவர். ஆனால் தேவனுடைய முன்னறிவின்படியும் தேவனுடைய சித்தத்தின்படியும் அங்கு யாக்கோபு தான் அந்த சுதந்திரத்தை அடைந்து கொள்கிறான் என்பதாக இருக்கிறது. உபாகமம் 21ஆம் அதிகாரத்திலே அங்கே மூத்தவன் தான் சுதந்திரத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வருகிறார். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெறுக்கப்பட்டவனிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவள் வெறுக்கப்பட்டவளாக இருந்தாலும் கூட, ஒரு கணவனுக்கு 2 மனைவிகள், வெறுக்கப்பட்டவளாக இருந்தாலும் கூட அவளுக்கு தான், அவளுடைய பிள்ளைக்கு தான் சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். இவனுக்கு பிடித்ததினாலே இன்னொருத்திக்கு கொடுத்து விட முடியாது. சட்டம் இருக்கிறது. அது 16ல இருந்தே வாசிங்க. தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த முதற் பேரானவனுக்கு சேஷ்டபுத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விருப்பப்பட்டவளிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. அவனுக்கு விருப்பப்பட்டவளிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்க முடியாது. நமக்கு விருப்பமா இருக்கு அப்படிங்கறதுனால கொடுத்தால் அது சரியல்ல. சட்டம் இருக்கிறது. அவன் வெறுக்கப்பட்ட குமாரனாக இருந்தாலும் வெறுக்கப்பட்டவனுடைய குமாரனாக இருந்தாலும் முதல் பிறந்தவனுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சித்தம் அந்த சட்டத்தை மீறுகிறதா என்றால் இல்லை. சட்டத்தின்படி வந்தவர்கள் அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாததினாலே அவருடைய சித்தத்தின்படி பிறப்பிக்கப்பட்டவர்கள் சுதந்திரத்தை அடைந்து கொள்ளுகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தின்படி இஸ்மவேலுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்க வேண்டும்.
ஆனால் இஸ்மவேல் அந்த சுதந்திரத்துக்கு தகுதியற்றவனாக போகிறான். மாம்சத்தின்படி கிரியை நடப்பிக்கிறான். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஜீவன் ஜெயிப்பதனாலே, அவன் தேவனுடைய சித்தத்தின்படி பிறப்பிக்கப்படாததினாலே அவன் அந்த சுதந்திரத்தை அடைய முடியாது என்று அங்கே அவன் அடைய முடியாதவனாக அங்கே போகிறான். இங்கே ஈசாக்கின் வாழ்க்கையிலே ஏசா பிரியமுள்ளவனாக ஈசாக்கு இருந்தாலும் கூட அவன் தகுதியற்றவன் என்ற இடத்திலே அதை சுதந்திரிக்க முடியாமல் போகிறான். யாக்கோபுடைய குடும்பத்திலே யாக்கோபுக்கு 12 குமாரர். இந்த 12 குமாரரிலே அவனுக்கு பிரியமான மனைவி என்பது ராகேல். ஆனால் அவன் ராகேலின் குமாரனுக்கு நேரடியாக கொடுக்க முடியாது. அங்கே பிறப்பின் வரிசையில் தான் கொடுக்க வேண்டும் என்ற இடத்துல ரூபன் தான் சுதந்திரத்துக்கு வருகிறான். ரூபன் தான் சுதந்திரவாளி என்ற இடத்துக்கு வர வேண்டும். ஆனால் ரூபனுக்கு அது வராதபடிக்கு 11வது குமாரனாகி யோசேப்புக்கு அது போகிறது. யோசேப்புக்கு போக வேண்டிய காரணம் என்ன? ரூபனுக்கு இல்லாதபடிக்கு அது யோசேப்புக்கு போகிறது என்றால் யோசேப்புக்கு முழுவதும் போனதா என்றால் யாக்கோபின் குடும்பத்திலே முழு சுதந்திரமும் அப்படி போகவில்லை. அது 2ஆக பிரிகிறது. யாக்கோபு தன் குமாரனை ஆசீர்வதித்த இடத்திலே சகோதரரில் விசேஷித்தமானவன் ஒருவன் இருக்கிறான், சகோதரனால் புகழப்படுகிறவன் ஒருவன் இருக்கிறான். சகோதரர் விசேஷித்தமானவன் என்பவன் யோசேப்பு, சகோதரனால் புகழப்படுகிறவன் என்பவன் யூதா. இந்த ரெண்டும் அங்கே அவனுடைய சேஷ்டபுத்திர பாகமும் ராஜாதிபத்தியமும் 2ஆக பிரிகிறது. 4ஆகவும் 1 நாளாகவும் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யூதா தன் சகோதரரை பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. சகோதரர்கள் பலத்ததினால் ராஜாதிபத்தியம் யூதாவுக்கு வந்தது, ஆனால் சேஷ்டபுத்திர சுதந்திரம் என்பது யோசேப்புடையதாயிற்று என்று சொல்கிறார். சகோதரனால் புகழப்படுகிறவன், சகோதரர்கள் விசேஷமானவன் என்று 2 பேர் இந்த சுதந்திரத்தை கட்டிக் கொள்ளுகிறார்கள். யூதாவும் யோசேப்பும் தான் இந்த சுதந்திரத்துக்கு வரக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். மற்றவர்கள் தங்கள் ஸ்தானத்தை இழக்கக்கூடிய இடத்தில் இருந்தாலும் கூட லேவியை தேவன் தன்னுடைய ஆசாரிய ஊழியத்துக்கு என்று பிரிக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகளை தேவன் நிறைவாக்கக்கூடிய இடத்திலே கொண்டு வருகிறார். அவனுடைய முற்பிதாக்களுக்கு இருந்த குறைபாடுகள் போல இவனுக்கு குறைபாடுகள் இவனுடைய ஜீவியத்திலே காணப்பட்டாலும் அதை சரி செய்யக்கூடிய இடத்திலே தேவனுடைய வழிநடத்தல் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதனால்தான் அவன் தைரியமாக சொல்லுகிறான், என் ஆபிரகாம் ஈசாக்கு என்ற என் முற்பிதாக்கள் வழிபட்டு வந்த தேவன், நான் பிறந்த நாள் முதல் என் தாயின் கருவிலிருந்து பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்தவர், என்னை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கின தூதருமானவர் என்று அவரை கொண்டு வருகிறார். அவரை இப்படி அடையாளப்படுத்தக்கூடிய இடத்திலே அவருடைய ஜீவியம் அப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை அவன் பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பினால் கொண்டு வரப்பட்ட போது அவனுடைய வார்த்தைகள் என்ன, உன்னுடைய வயது என்ன என்றால், நான் பரதேசியா சஞ்சரித்த காலங்கள் 130. ஆனாலும் அந்த நாட்களின் மிகுதி எல்லாம் அது வருத்தம் சஞ்சலம். இந்த நாட்கள் என் பிதாக்களின் வயதை எட்டவில்லை, ஆனாலும் அவைகள் எல்லாம் வருத்தம் சஞ்சலம் என்ற இடத்தில் தான் இருக்கிறது என்று அறிக்கை செய்கிறான். அவனுடைய ஜீவியத்தின் பாதைகள் பாடுள்ள பாதைகள். அவனுடைய ஜீவியத்தின் எல்லா பாடுகளிலும் அவன் தேவனை சார்ந்து கொள்ளக்கூடிய இடத்திலே அவன் வழி நடத்தப்படுகிறான். அவனுடைய சுயாதீன சித்தம் நொறுக்கப்படுகிறது, அவனுடைய விருப்பங்கள் அங்கே எடுக்கப்படுகிறது, அவனுடைய சுயம் நொறுக்கப்படுகிறது என்ற இடத்திலே அவனை நெருக்கி தேவ சித்தத்துக்கு தேவன் கொண்டு வரக்கூடிய இடத்திலே அவனுடைய முன்குறிப்பு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய ஜீவியத்தின் எல்லா பகுதியிலும் நாம் சுகபோகம் உள்ளவர்களாக, பிரச்சனைகள் இல்லாதவர்களாக நாம் ஜீவிப்போமானால் நம்முடைய பக்கத்திலே தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறது என்பதை நாம் அறியவும் முடியாது, அதை நிறைவேற்றவும் முடியாது. நம்முடைய பக்கத்திலே தேவனுடைய சித்தம் நிறைவேற முடியாது. பாடுபடுகிறவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே நம்முடைய ஜீவியத்தின் வழிகள் பாடுகள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் நடத்தின வழிகள், தேவன் நம்மை நடத்தக்கூடிய வழிகள், அது அவருடைய சித்தத்தை நம்முடைய ஜீவியத்திலே நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு நம்முடைய ஜீவியத்திலே ஒரு விளைக்கிரையும் செலுத்தும்படியாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபுடைய வாழ்க்கையில
யாக்கோபு அங்கே எவ்வளவு காலம் தன் வீட்டிலே அவன் பத்திரமாக அந்த கூடாரங்களை வாசம் செய்து அவன் இருந்தானோ, அதுக்கு மேலான காலங்கள் அவன் விரட்டப்பட்டு லாபானின் வீட்டிலும் மற்ற இடங்களிலும் அவன் சுற்றித் இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். லாபான் வீட்டிலே அவன் வஞ்சிக்கப்படுகிறான். அங்கே அவனுடைய வேதனை மிகவும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. லாபான் அவனை திரும்பி வந்து பார்க்கக்கூடிய இடத்துல அவனுடைய வார்த்தைகள் என்ன? என் பிதாக்களின் தேவன் இல்லாவிட்டால் என்னை வெறுங்கையனாக அனுப்பியிருப்பேன். 10 முறை நீர் மாற்றுகிறேன். என்னுடைய கூலியை 10 முறை மாற்றினேன். தேவன் அவனுக்கு அவனுடைய பட்சத்தில் இருந்து அவனை பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு வந்து அவனை திரும்பவும் கொண்டு வருகிறார். யாக்கோபுடைய ஜீவியத்திலே அவன் தேவனை சார்ந்து கொண்ட பகுதிகளை அவன் நினைக்கும்படியாக தான் இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் இருக்கிறது. என் பிதாக்களின் தேவன், என் தாயின் கருவில் நான் பிறந்தது முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்தவர் ஷெப்பர்ட். அவருடைய தேவன் அவருடைய மேய்ப்பராக இருக்கிறார். அவருடைய தேவன் அவருடைய மீட்பராக இருக்கிறார் என்ற இடத்தில் தான் ஆபிரகாமின் சந்ததிகள் முழுவதும் மேய்ப்பர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள. அந்த பிதாக்கள் முழுவதும் பிதாவாகி தேவனுடைய மனதையும் தன்மையும் தங்கள் ஜீவியத்தில் அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே மேய்ப்பன் என்ற வேலையை அவர்கள் செய்து வருகிறார்கள். மேய்ப்பன் வேலை என்பது ஒரு தகப்பனை போல் அந்த மந்தையை மேய்த்து நடத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறது. தமிழிலே ஆதரித்தவர் என்று போட்டிருந்தாலும் ஆங்கிலத்திலே ஷெப்பர்ட் என்றுதான் போட்டிருக்கிறது. ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை குறித்து கரிசனை உள்ளவனாக இருக்கிறான். ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளின் நிலவரத்தை அறிந்தவனாக இருக்கிறான். ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறான் என்று மேய்ப்பனை குறித்து யோவான் அப்போஸ்தலன் அங்கே தான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்திலே அந்த மேய்ப்பனை குறித்தும் ஆடு மந்தையை குறித்துமான காரியங்களை அவர் எழுதி இருக்கிறார். வாசல் வழியாக பிரவேசிக்கிறவன் தான் மேய்ப்பனாக இருக்க முடியும். மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் அறிந்திருக்கிறது. தன் ஆடுகளை தன் மேய்ப்பன் அறிந்திருக்கிறான் என்ற இடத்திலே ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளக்கூடிய அனுபவத்தை அவன் மேய்ப்பன் ஆடு என்ற இடத்திலே கொண்டு வருகிறான். நம்முடைய முற்பிதாக்களும் தங்கள் தேவனை அறிந்தும் தங்கள் தேவனால் அறியப்பட்டும் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்துள்ளோம். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னுடையவைகளை நான் அறிந்தும் என்னுடையவைகளால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்ற இடத்திலே இவர்கள் தங்கள் தேவனை அறிந்தும் தங்கள் தேவனால் அறியப்பட்டும் இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த தைரியமாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஒரு மேய்ப்பன் தன் மந்தைக்காக ஜீவனை வைக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார். இந்த மேய்ப்பனின் தன்மைகளை இவர்கள் தங்கள் ஜீவியத்திலே அடைந்து கொள்ளும்படியான ஒரு சுபாவம் அவர்களுக்குள்ளே கட்டியிருக்கப்படுகிறது. இது ஆபிரகாம் ஈசாக்கின் வாழ்க்கையை காட்டிலும் யாக்கோபின் வாழ்க்கையிலே மேன்மையாக அதை அடைந்து கொண்டான் என்று நாம் சொல்வதற்கான காரணம் என்ன என்றால் இந்த 2 குமாரர் தான் அதன் காரணமாக இருக்கிறார்கள். யோசேப்பும் யூதாவும். யோசேப்புடைய வாழ்க்கையிலும் யூதாவுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய தகப்பனின் மேன்மையான பகுதிகள் வந்தடைந்தது என்றுதான் அங்கே சொல்லப்படுகிறது. சகோதரர்கள் விசேஷமானவனும் சகோதரரால் புகழப்படுகிறவனும் என்று 2 பேர் இருக்கிறார்கள். சகோதரர்கள் விசேஷமானவனை அவன் ஆசீர்வதிப்பதையெல்லாம் நாம் வாசித்தோம். அவனுடைய குமாரனை தான் ஆசீர்வதிக்கிறான். அவனுடைய குமாரன் தான் யோசேப்புடைய குமாரன் தான் சேஷ்டபுத்திரன் என்ற இடத்துக்கு வருகிறான். யோசேப்பு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாலும் கூட யோசேப்பு சேஷ்டபுத்திரன் என்று எழுதப்படவில்லை. யோசேப்பின் குமாரன் தான் சேஷ்டபுத்திரன் என்று எழுதப்பட்டிருக்கிறான். அங்கே எப்ராயிம் என் சேஷ்டபுத்திரன் என்று கொண்டு வருகிறார். எப்ராயிம் என் சேஷ்டபுத்திரன். ஆனால் யூதா அங்கே ராஜரீகத்தை அவன் கட்டிக்கொண்டான். ராஜரீகம் என்பது அங்கே யூதாவை சேர்க்கிறது. யூதாவே சகோதரர்களால் புகழப்படுகிறவன் நீயே என்று அவனை கொண்டு வந்து அங்கே சிங்காசனமும் அங்கே ராஜாதிபத்தியம் அவனிடத்தில் நிலைக்கும். அந்த செங்கோல் அவனை விட்டு எடுபடுவது இல்லை என்று அவனை ஆசீர்வதிக்கிறான். சிங்காசனமும் செங்கோலும் அவனோடு இருக்கும் என்ற ஆசீர்வாதம் நிறைவுக்கு கொண்டு வரப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபின் குமாரராகிய யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல பரிசுத்த ஜீவியம் இருக்கிறது. 17 வயதிலே அவன் விற்கப்பட்டு போகிறான். 37ஆம் அதிகாரத்திலே அங்கே யாக்கோபுடைய
வம்சம் சொல்லப்படும் பொழுது 17 வயதிலே யோசேப்பு விற்கப்பட்டு போனான் என்று சொல்லுகிறார். 37 தானே, 37 முதலாம் வசனத்தை வாசி. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் முதல் வசனம். யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அங்கே யோசேப்பு 17 வயதிலே அவன் விற்கப்பட்டு போகிறான். 17 வயதிலே விற்கப்பட்டு போன யோசேப்பு, அதுக்கு பின்பாக ஒரு பெஞ்சமின் பிறந்திருக்கிறான் 12 ஆகிவிட்டு. இந்த யோசேப்பு தன் ஜீவியத்திலே பரிசுத்தம் என்ற பகுதியை அவன் காத்து கொண்டான். தேவனுடைய சித்தம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. சங்கீதக்காரன் அவனை குறித்து சொல்லும் பொழுது அவன் அந்த வசனம் அவனை புடமிட்டது என்று கொண்டு வருகிறார். 105ஆம் சங்கீதத்திலே தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. அவர் ஒரு புருஷனை முன்னதாக அனுப்பினார். அவன் கைகளும் கால்களும் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் ஜீவன் இரும்பு கூட்டுக்குள் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் சொன்ன வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்த்தான் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனோட யோசேப்போடு தேவன் இருந்தார். யாக்கோபின் சந்ததி இந்த ஆவிக்குரிய மேன்மையான ஆசீர்வாதத்தை அடைந்து கொண்டதிலே மேன்மையான 2 பேர் என்பவர்கள் யோசேப்பும் யூதாவும். இந்த 2 பேரும் தேவனுடைய தன்மைகளை அடைந்து கொண்டார்கள். யோசேப்பு பரிசுத்தத்தை காத்து தேவன் தன்னோடு இருந்து அவன் எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற்று தன்னுடைய தரிசனங்களை அவன் மெய்ப்பித்துக் கொண்டான். ஆனால் யூதாவுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. யூதாவுடைய வாழ்க்கை அங்கே மோசமாக அவனுடைய வாழ்க்கை காணப்பட்டாலும் கூட அவன் சுபாவத்தினால் சகோதரரால் புகழப்படக்கூடிய இடத்துக்கு வருகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். யோசேப்போட தேவன் இருந்தார். குழியிலே அவன் சாகவில்லை. குழியிலே அவன் சாகவில்லை. இஸ்மவேலர் இடத்தில் விற்கப்பட்டு போனான். போத்திபாரின் வீட்டில் நடந்த சோதனையிலே தேவன் அவனோடு இருந்தார். வசனம் அவனை புடமிட்டது. மாத்திரமல்ல, சிறைச்சாலை என்ற இடத்திலும் அவன் காக்கப்படுகிறான். சிறைச்சாலை என்றால் நேரடியாக யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான் என்று நாம் எடுத்துவிடக் கூடாது. சிறைச்சாலைக்காரனுடைய வீட்டில் தான் இருக்கிறான். அங்க VIP செக்ஷன்ல தான் இருக்கிறார். அதனாலதான் ராஜாவுடைய பானபாத்திரக்காரனும் சேவாகிகளின் தலைவனும் அங்கே கொண்டு வரப்படுகிறார். யோசேப்பு தேவனுடைய திட்டத்துக்கு பரிபூர்ணமாக தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்தின்படி அவன் உயர்த்தப்பட்ட இடத்துக்கு வருகிறான். ஆனால் யூதாவுடைய வாழ்க்கையிலே யூதா முழுவதும் நொறுக்கப்படுகிறான். யூதா தன் சகோதரனை விட்டு பிரிந்து போகிறான். அதுலாம் ஊரானோடு அவன் வாசம் பண்ணுகிறான். அவன் மனைவி இறந்த பின்பு அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் ஒரு நாளும் அவன் தன் தகப்பன் வீட்டிலே தலை காட்டும்படியாக இல்லை. அவனுடைய சுயம் முழுவதும் நொறுக்கப்பட்டு விட்டது. அவனுடைய மானம் மரியாதை அங்கே காற்றோடு போய்விட்டது. தலை நிமிர முடியாது. மருமகளோடு பிள்ளை பெற்றிருக்கிறான் என்ற இடத்திலே மானக்கேடு. அவன் நான்கு கொண்டுதான் சாக வேண்டும், வேற வழி இல்லை. ஆனால் தேவனுடைய திட்டத்தை அறிந்தவனாக, தேவனுடைய காரியங்களை அவன் புரிந்து கொண்டவனாக, தேவனுடைய நீதி என்ற இடத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அவள் என்னிலும் நீதி உள்ளவள் என்று தன் மருமகளுடைய நீதியை அவன் ஒப்புக்கொண்டு அங்கே அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ரூத்தின் புஸ்தகத்திலும் நாம் பார்த்தால் ரூத்தின் புஸ்தகத்தில் எப்படி வாழ்த்துகிறார்கள்? அங்கே இவனுடைய குடும்பம் யூதாவின் குடும்பத்தை வைத்துதான் வாழ்த்தப்படுகிறது. யூதாவின் குடும்பத்தை வைத்துதான் வாழ்த்தப்படுகிறது. அங்கே யாக்கோபின் குடும்பம் என்று சொல்லப்பட்டிருந்தால் வாசிங்கள 4:12. ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12. ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12. இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளை செய்ய போகிற சந்தானத்திலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவது என்றார்கள். தாமார் யூதாவுக்கு பெற்ற பிள்ளையை வைத்துதான் இங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறது. இங்கே தேவனுடைய தீர்மானங்கள் சட்டங்கள் இருந்தாலும் அவருடைய சித்தம் என்ற இடத்திலே இவர்களை அங்கே ஒரு பரிபூரணத்துக்குள்ளாக கொண்டு வருகிறார். அவருடைய சட்டம் என்ற இடத்திலே, ஒழுங்கு என்ற இடத்திலே வரக்கூடிய இடத்தில் வந்தவர்கள் அந்த ஒழுங்கின்படி இல்லாததினாலே அவருடைய சித்தத்தின்படி வந்தவர்களை அங்கே கொண்டு வருகிறார். இஸ்மவேல் தகுதியற்றவனாகிறான். ஏசா தகுதியற்றவனாக போகிறான், தள்ளப்பட்டு போகிறான். இங்கே ரூபன் அங்கே இல்லை என்ற இடத்திலே
யோசேப்பு யூதா வருகிறார்கள். சட்டத்தின்படி வந்த இடத்தில் அவர்கள் வர முடியாதபடி போறார். இங்கே யூதாவுடைய வாழ்க்கையில அவன் சுபாவத்தையும் தெய்வீகத்தையும் அவன் முக்கியப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறான். தேவநீதி, சொந்த நீதியை அவன் பிடிக்கவில்லை, தேவநீதி என்ற இடத்துல வருகிறான். யோசேப்பு பரிசுத்தம் என்ற இடத்துல நின்றாலும் கூட தன் சகோதரர்களுக்கு ஒரு பயத்தை கொண்டு வருகிறான். சகோதரருடைய வாழ்க்கையில் ஒரு பயத்தை கொண்டு வருகிறான். சகோதரர்கள் தங்களை நிஜஸ்தர் நிஜஸ்தர் என்று சொன்னாலும் கூட அவன் அதை கேட்பதாக இல்லை. அவன் கடினமாக தான் இருக்கிறான். யோசேப்பின் கடினமான இருதயத்தை உடைக்கக்கூடிய சுபாவம் என்பது யூதாவுடைய வாழ்க்கையில் தான் இருக்கிறது. தெய்வீக தன்மைகள் தான் நம்முடைய ஜீவியத்தை ஒரு பரிபூர்ணத்துக்கு கொண்டு வர முடியும். வெறும் பரிசுத்த ஜீவியம் என்பது மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய இடத்திலே போய்விடும் என்பதற்கு யோசேப்புடைய ஒரு பக்கத்தை நாம் பார்க்க வேண்டும். யோசேப்பை குறித்த மற்ற உபதேசங்கள் இருக்கிறது. அவருடைய பரிசுத்தத்தை நாம் குறை சொல்ல முடியாது. ஆனாலும் சகோதரர்களை குற்றம் பிடித்து அவர்களை ஒரு பாடுக்குள் கொண்டு வருகிறானே, அது அல்ல. அங்கே யூதாவுடைய தன்மை தான் அங்கே மேற்கொள்ளுகிறது. யூதாவுடைய வார்த்தைகள் தான் அங்கே யோசேப்பின் கடினமான இருதயத்தை உடைக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. என் வார்த்தைகளை கேளும், நீ பார்வோனுக்கு ஒப்பாயிருக்கிறீர் என்று அவன் கொண்டு வந்து தன் ஜீவனை அவன் தன்னுடைய சகோதரனுக்கு பதிலாக கொடுக்கக்கூடிய இடத்திலே அவன் தெய்வீக தன்மையை சுபாவத்தை வெளிப்படுத்துகிறான். பெஞ்சமினுக்கு பதிலாக தன் ஜீவனை அவன் கொடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறான். கிறிஸ்துவின் தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே யூதா இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். யூதா தான் மேன்மை. அந்த யூதாவுக்கு தான் ராஜரீகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராஜரீகம் மாத்திரம் அல்ல, ஆசாரியத்துவமும் பின்பு யூதாவுக்கு மாற்றப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். யூதா ராஜரீகத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆனாலும் சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்போடையே இருக்கிறது. ஆனால் ஆசாரியத்துவத்தை லேவிக்கு கொடுக்கிறார் தேவன். மூணா பிரிஞ்சு போச்சு. ராஜரீகம், ஆசாரியத்துவம், சேஷ்டபுத்திர சுதந்திரம். சுதந்திரத்தை கட்டிக்கொண்ட யோசேப்பால் ராஜரீகத்துக்கு வர முடியவில்லை, ஆசாரியத்துவத்துக்கு வர முடியவில்லை. ஆனால் இந்த ராஜரீகத்தை சுபாவத்தினால் தெய்வீகத்தினால் பெற்றுக்கொண்ட அந்த யூதா பின்பு ஆசாரியத்துவத்துக்குள் வருகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். யூதாவின் வாழ்க்கையிலே அங்கே சுபாவத்தினால் அவன் மேன்மையை அடைந்து கொள்கிறான். இந்த யூதாவின் சந்ததியில் தான் அங்கே ரூத்து வருகிறான். ரூத்துடைய வாழ்க்கையிலே மெய்யான சுதந்திரவாளி, சட்டத்தின்படி ஒருவன் இருக்கிறான். அவன் ஏற்றுக்கொள்ளாத இடத்தில் தான் அங்கே போவாஸ் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். போவாசுடைய சந்ததியை அங்கே யூதாவின் வாழ்க்கையை வைத்துதான் வாழ்த்துகிறார்கள். தாமார் யூதாவுக்கு பெற்ற பாரேசின் வீட்டை போல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். இதில் 10வது சந்ததி ஆகிய ஈசாயின் வீட்டில் தான் இந்த தாவீது பிறக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். 10வது சந்ததியிலே ஈசாய்க்கு 8வது பிறந்த குமாரன் ஆகிய தாவீது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யூதாவிலிருந்து போவாசு, போவாசிலிருந்து ஈசாய், ஈசாயிலிருந்து தாவீது என்ற இடத்துக்கு நாம் வருகிறோம். இந்த தாவீதுக்கு ராஜரீகம் கொடுக்கப்படுகிறது. தாவீதுக்கு ராஜரீகம் கொடுக்கப்பட்டாலும் கூட தாவீதுக்கு ராஜரீகத்தை காட்டிலும் ஆசாரியத்துவத்தில் தான் ஈடுபாடு ஜாஸ்தி, அதிகமாக இருக்கிறது. ஈடுபாடு இவனுக்கு தேவனிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். என்ன கேட்டான், என்ன நாடினான்? அவருடைய ஆலயத்தில் தங்கி இருந்து அவருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யும்படியான விருப்பம் அவனுக்குள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து. யாக்கோபின் சந்ததியிலே மேன்மை அடைந்து கொண்டவர்கள் 3 பேர் இப்பொழுது. ஒன்று யோசேப்பு, இன்னொன்று யூதா, இன்னொன்று லேவி. இந்த யோசேப்பு சேஷ்டபுத்திர சுதந்திரத்தை அடைந்து கொண்டான். இந்த யூதா அங்கே ராஜரீகத்துக்கு வருகிறார். இந்த லேவி ஆசாரிய ஊழியத்திலே இருக்கிறார். ஆனால் யூதா கோத்திரம் பின்னாட்களிலே ஆசாரிய ஊழியத்தை பற்றி கொண்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். யூதா கோத்திரத்திலே தாவீது 8வதவனாக வந்திருக்கிறார். 8 என்பது ஊழியம், 10 என்பது அன்பு. 10 என்பது கற்பனை. 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கக்கூடிய அன்பு. 10 என்பது சோதனை. 10 நாள் சோதித்து பாரும், நாங்கள் உத்தமர் என்று தேவன் விளங்க பண்ணுவார். 10 நாள் சோதனை, 10 நாள் பாடுகள்,
ஆனால் இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்பது அன்பினாலே பாடுகளை சகித்து ஜெயிக்கக்கூடிய வார்த்தை. அன்பு அது மரணத்தை காட்டிலும் வலியது, பாதாளத்தை காட்டிலும் கொடியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்தை காட்டிலும் கொடியது, பாதாளத்தை காட்டிலும் வலியது என்ற இடத்திலே அன்பினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளக்கூடிய இடத்திலே இந்த யூதாவின் சந்ததி வருகிறது. தேவநீதி, தேவனுடைய தன்மை, தேவனுடைய சுபாவம், தேவனுடைய அன்பு என்ற இடத்திலே இந்த யூதா கோத்திரம் ஆசாரியத்துவத்துக்கு வந்திருக்கிறது. எப்படி வருகிறது என்றால், அங்கே தாவீது இதை விரும்புகிறார். தாவீது ராஜாவாக மேன்மையாக உயர்த்தப்பட்டு இருந்தாலும் கூட, தாவீது ஒரு அபிஷேகத்தை பெற்று ராஜாவாக உயர்த்தப்பட்டாலும் கூட, அவனுடைய விருப்பம் எல்லாம், அவனுடைய வாஞ்சை எல்லாம் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும், தேவனுடைய ஆலயத்திலே நாம் போய் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், தேவனுடைய சமூகத்தை நாடி தேடக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அவனும் சிறுமையும் எளிமையுமானவனாக இருக்கிறான். அவனுடைய ஜீவியத்திலும் பாடுகள் சோதனைகள் வருகிறது. அதனால்தான் 9ஆம் அதிகாரத்தின் 9ஆம் சங்கீதம் 9ஆம் சங்கீதத்தின் 9ஆம் வசனத்திலே சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலம், அவர்கள் நெருக்கப்படுகிற காலத்திலே அவரே அவர்களுக்கு தஞ்சமானவர் என்று சொல்கிறான். நான் சிறுமையும் எளிமையுமானவன், நீர் என்னுடைய ஜெபத்தின் சத்தத்தை, என் விண்ணப்பங்களை நீர் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறான். நான் கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருந்தேன் என்று சொல்லுகிறான் 40ஆம் சங்கீதத்தில். இப்படி அவனுடைய வாழ்க்கையெல்லாம் எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்துள்ளோம். இந்த தாவீதுக்கு தேவன் அந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். அவன் ஏப்பத்தை தரித்தான், அவன் ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தான், அவன் சமூகத்தப்பத்து மேஜையில் இருந்த அப்பங்களை ஆசாரியத்தில் வாங்கி புசித்தான் என்பது அவனுக்கு அனுமதிக்கப்பட்டது. சட்டத்தை மீறி என்று சொல்ல முடியாது. சட்டத்தை காட்டிலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஸ்லாக்கியம் என்ற இடத்திலே தாவீது வருகிறார். தாவீதின் சந்ததியிலே தாவீது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆசாரியத்துவத்துக்கு யூதா கோத்திரத்தை கொண்டு வருகிறார் என்பதை நாம் தெரிந்துள்ளோம். அவன் விரும்பினான், தேவன் அதை அவனுக்கு கொடுத்தார். நாம் விரும்புகிறது நல்லதுதான், ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி அதை நிறைவேறினால் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாத பட்சத்தில் நாம் துணிகரம் கொண்டு அதிலே தலையிடக்கூடாது என்பதற்கு எதிர்மறையான எடுத்துக்காட்டுகளும் வேதத்திலே இருக்கிறது. இது நேர்மறையானது. தாவீதுடைய வாழ்க்கை என்பது அவனுடைய விருப்பம் என்பது தேவனால் நிறைவேறப்பட்டு அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய விருப்பமும் நேர்மறையாக்கப்படுகிறது. ஆனால் எதிர்மறையானவர்களும் இருக்கிறார்கள். தாவீதுக்கு முன்பான சவுல் நேர்மறையாக இல்லாதபடிக்கு எதிர்மறையாக போகிறார். அவன் ஆசாரியர்கள் செய்யக்கூடிய அங்கே பலிமுறைமைகளை அவன் செய்கிறான். துணிந்து செய்தேன் என்று அறிக்கை எடுக்கிறான். தள்ளப்பட்டு போனான். தேவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு நீங்கி தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள் வந்தது. நேர்மறையாக தேவனுடைய சித்தத்தின்படி இருந்த தாவீது தான் சுரமண்டலங்களை வாசித்து அவனை விடுதலையாக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறான். அதுக்கு பின்பாக நாம் பார்த்தால் உசியா ராஜாவாக இருக்கிறான். ஆனால் தானாக விரும்பி ஆசாரியர் தூபம் போடக்கூடிய இடத்திலே அவன் துணிந்து போய் தூபம் போட்டு குஷ்டரோகியாக போனான். தன் ஜீவிய காலமெல்லாம் அவன் அரண்மனையிலும் வாழ முடியவில்லை, ஆலயத்துக்குள்ளும் பிரவேசிக்க முடியவில்லை. அவனுடைய குமாரனாகிய யோராம் அவனுக்கு பெரிய விசேஷம் இல்லாவிட்டாலும் அப்பாவின் வாழ்க்கையில் இருந்த எச்சரிப்பை கொண்டு அவன் எச்சரிக்கையாக வாழ்கிறான். ஆலயத்தின் காரியங்களே அவன் துணிவு கொள்ளவில்லை. உசியா பலப்பட்ட போது ஆவிக்குரியவன் தான் பலப்பட்டிருக்கிறான். நம் தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நம்முடைய தேவன் அவருடைய சுபாவங்களை அடைந்து கொள்ள விருப்பப்படுகிறவர்களுக்கு சுபாவங்களை அவர் உருவாக்கி கொடுக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி பிறந்து அவருடைய சித்தத்தின்படி செய்யக்கூடியவர்கள் அந்த மேன்மையை அடைந்து கொள்கிறார்கள் என்பதற்கு தாவீது எடுத்துக்காட்டாக. அது அல்லாதபடிக்கு நேர்மறையாக இல்லாதபடிக்கு எதிர்மறை என்ற இடத்திலே ஒழுங்குமுறைமைகளை மீறி அங்கே தள்ளப்பட்டு போனவர்களுடைய பட்டியல் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே மோசையும் ஆரோனையும் தேவன் தான் ஏற்படுத்துகிறார். ஒரு கோராக எழும்பி எதிர்த்து நிற்கிறானே, உங்ககிட்ட தான் தேவன் பேசுவாரா, நீங்க மாத்திரம் தான் நடத்திப்பா என்று எதிர்த்து நின்ற கோராகை அவனுடைய கோராகின் குடும்பமும் என்ன ஆனது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பூமி இரண்டாக பிளந்து அவர்களை விழுங்கி போட்டது. தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் சரி. அப்பொழுதுதான் தேவன் நம்மை ஆதரிக்கக்கூடியவராக, நம்மை மேய்த்து நடத்தக்கூடியவராக இருப்பார்.
யாக்கோபு சொல்லுகிறானே, நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்தவர். அந்த ஆதரித்தவர் என்ற இடத்திலே யாக்கோபின் ஆசீர்வாதத்தை சரியாக கேட்டு பெற்றுக் கொண்டவன் தான் இந்த தாவீது. யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு என்று அவனுடைய முடிவு எழுதப்படும் போது யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் கடைசி வார்த்தைகள். யாக்கோபின் அபிஷேகத்தை கேட்கக்கூடிய இடம், யாக்கோபின் தேவனால் அபிஷேகத்தை கேட்டு வாங்கக்கூடிய ஒரு வெளிச்சம் அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறது. இதுதான் மேன்மை. இதுதான் தாவீதுக்கு இருந்த மேன்மை. 8 என்ற இடத்திலே 8வது குமாரன். அவன் வீட்டிலும் முந்தி பிறந்தவன் அங்கே கொண்டு வரப்படவில்லை. முதல் பிறந்தவன் சட்டத்தின்படி பிறந்தவன் ராஜாவாக்கப்பட முடியும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறது தான் சரி என்பதை நாம் தெரிந்து இவரை நிர்மக்காரர் சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ள பொறுமை வேண்டியதாக இருக்கிறது. தாவீது பொறுமையோட இருக்கிறார். அங்கே 1 சாமுவேல் 16 அங்கே சாமுவேல் அபிஷேகம் பண்ணியாகிவிட்டது. ஆனால் 40 வருட காலங்கள் அங்கே சவுல் தானே ராஜாவா இருக்காரு. சவுல் தான் ராஜாவாக இருக்கிறார். தாவீது பொறுமையோட காத்திருக்கிறான். சங்கீதம் 40 நான் கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருந்தேன். தேவனுக்காக பொறுமையோட காத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது அவருடைய சுபாவம் தான். நீங்கள் என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் நீடிய பொறுமையும் உள்ளவர். அவருடைய தன்மையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். தாவீதின் குமாரன் என்ற இடத்திலே, தாவீதின் வேர் என்ற இடத்திலே இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார். அந்த சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலை பெறத்தக்கதாக அந்த சிங்காசனம் கர்த்தருக்கு முன்பாக அது உறுதி பெற்றிருக்கிறது. தாவீதின் குமாரர்கள் தேவ சித்தம் என்ற இடத்துக்கு அவர்கள் வரக்கூடிய இடத்திலே ஒரு வளர்ச்சியையும் ஒரு கிருபையும் தேவன் அவருடைய குடும்பத்திலே கொண்டு வந்தார். அது குறைபாடுபட்டவர்களை கூட தூக்கி எடுக்கக்கூடிய இடத்திலே தேவன் இருந்தார். தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது என்ற இடத்துக்கு அவர்கள் வருகிறார். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் என்று அங்கே தாவீது தான் பாடணும். அவன் தான் அந்த அனுபவத்துக்கு வருகிறான். தன்னை மேய்ப்பன் என்ற இடத்திலே அவன் காத்துக் கொள்ளுகிறான். சங்கீதம் 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலே சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலும், அவர்கள் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே எனக்கு தஞ்சமானவர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவனுடைய அனுபவம் இருக்கிறது. அவருடைய தஞ்சம், அவர் ஆதரவு, ரெஃப்யூஜ் என்ற வார்த்தைக்கு மூல பாஷையிலே சகாவ் என்ற வார்த்தை வருகிறது. சகாவ் என்றால் நம்முடைய அடைக்கலம், நம்முடைய தஞ்சம் பூமிக்கு மேலாக இருக்கிறது. இந்த ஹெவன்லி பிளேசஸ் அது வானமண்டலங்களுக்கு மேலாக இருக்கிறது என்பதாக இருக்கிறது. அது ஒரு காற்றோ புயலோ தண்ணீரோ சோதனைகளோ ஒன்றும் செய்ய முடியாது என்ற இடத்துல அவன் மேய்ப்பனாக இருந்த போதும் அவனுடைய எண்ணம் நோக்கமெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தது. அவன் ராஜாவான பின்பும் வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அவன் காத்துக் கொள்ளுகிறான். தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அவன் காத்துக் கொண்டான். அதனால்தான் 8ஆம் சங்கீதத்தில் எழுதுகிறான், நீர் உண்டாக்கின இவைகளெல்லாம் நான் நோக்கி பார்க்கிறேன். இவ்வளவு உண்டாக்கியிருக்கிறேன். நீர் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்கி இருக்கிறீர். இவைகளெல்லாம் நான் பார்க்கும் போது நீர் மனிதனை நினைக்கவும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கவும் மண்ணிலே அவன் எம்மாத்திரம் என்ற இடத்திலே தேவனுடைய தன்மைகளை, தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய சமூகத்தை நாடி தேடக்கூடிய இடத்திலே அவன் யாக்கோபின் சந்ததி என்ற அனுபவத்தை அவன் காத்துக் கொள்ளுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிரச்சனைகளிலே, நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் தேவனுக்குள் மறைந்து கொள்ளக்கூடிய, தேவனை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பது நம்முடைய ஜீவியத்தின் பாடுகளிலே, நம்முடைய ஜீவியத்தின் பாதையிலே நாம் தேவனை எவ்வாறாக பற்றிக் கொள்கிறோம் என்பதுதான் அது வெளிப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கை அங்கே யூதாவை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை தாவீதின் சரியாக இருக்கிறது. அங்கே யாக்கோபின் தேவனால் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நேர்த்தியாக இருக்கிறான். அவன் தேவனுடைய பிரகாரங்களை அவன் எப்பொழுதும் தங்கும்படியாக விரும்புகிறான். தேவனுடைய வேதத்தை அவன் எப்பொழுதும் ஆராய்ச்சி செய்யும்படியாக விரும்புகிறான். அதனால் அவனுடைய சிங்காசனம் உறுதிப்பட்டது. அவனுக்கு ஒரு ராஜாதிபத்தியம் மாத்திரமல்ல, அவனுடைய சிங்காசனத்திலே நம்முடைய கர்த்தர் வருகிறார். அவர் மேலான ஆசாரியனாக வந்திருக்கிறார்.
தாவீது கோத்திரத்தில் வந்த தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவாக மாத்திரமல்ல, அவர் ஆசாரியனாக இருக்கிறார். என்றென்றைக்கும் மாறாத மெல்கிசேதேக்கின் முறைமையின் மாறாத ஆசாரியன் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறார். நம்முடைய ஜீவியத்திலே நாம் சரியாக நம் சட்டத்தின்படி காரியங்களை அடைந்து கொள்வதை காட்டிலும் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதுதான் மேன்மை. சட்டத்தின்படி மூத்தவனுக்கு கொடுக்க வேண்டுமே, மூத்தவர்கள் அதை அடையாத இடத்திலே அதற்கு பின்பாக வந்தவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி நடந்து அந்த சுதந்திரத்தை அடைந்து கொண்டார்கள். ஒரு இஸ்மவேல் தள்ளப்பட்டாலும் ஈசாக்கு அந்த இடத்துக்கு கொண்டு வரப்படுகிறார். ஒரு ஏசா தள்ளப்படுகிறான், யாக்கோபு அந்த இடத்துக்கு கொண்டு வரப்படுகிறார். ஒரு ரூபன் இடத்திலிருந்து சேஷ்டபுத்திர சுதந்திரம் பறிக்கப்பட்டு யோசேப்பின் இடத்திலும் யூதாவின் இடத்திலும் அது பிரித்து கொடுக்கப்பட்டாலும் யூதா அந்த ஆசாரியத்துவத்தை விரும்பினான். அந்த ஆசாரியத்துவத்தை யூதாவின் கோத்திரத்திலே தேவன் கொண்டு வந்து அவர் தம்முடைய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த ஆசாரியத்துவம் என்றென்றைக்கும் மாறாத நித்திய ஆசாரியத்துவத்துக்கு வருகிறது. அவனுடைய சிங்காசனம் அவனுடைய வீடும் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்ற வாக்குத்தத்தம் லபிக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்திலே அவர் வந்திருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, அவர் மாறாத ஆசாரியன் என்ற இடத்திலே நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவருக்குரிய ஆவிக்குரிய சந்ததியாக நாம் இருக்கிறோம். அவருக்கு சொந்தமானவர்கள் என்று வருகிறது அல்ல, அவருடையவர்கள் என்ற இடத்துக்கு நாம் ஒப்புக்கொள்கிறோம். நம்முடைய ஜீவியத்தின் எல்லா பகுதியிலும் அவரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம், நம்முடைய ஜீவியத்திலே அவருடைய தன்மைகளை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம், நம்முடைய ஜீவியத்திலே தேவ சித்தம் செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரங்களை நாம் அங்கே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் ரோமர் 12:1. நாம் ஜீவ பலியாக நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நம்ம மனது புதிதாக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்களோ பிரியமானவர்களே நீங்களோ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே யாக்கோபின் குடும்பத்திலே ஒரு மேன்மையை அடைந்து கொண்ட குமாரர் இருக்கிறார். யோசேப்பு பரிசுத்தத்தினாலே தன்னுடைய தரிசனங்களை அவன் நிறைவேற்றினாலும் யூதா சுபாவத்தினாலே அந்த சுதந்திரத்தை அடைந்து கொள்கிறான், ராஜாதிபத்தியத்தை அடைந்து கொள்கிறான், ஆசாரிய ஊழியத்துக்கு அவன் உயர்த்தப்படும் என்ற இடத்திலே நம்முடைய ஜீவியத்திலே தேவ சித்தத்துக்கு பரிபூர்ணமாக ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய சுபாவங்களை நாம் மேன்மையாக எண்ணுவோம். தேவனுக்கு பயபக்தி என்ற இடத்திலே பயபக்தியை சொத்தாக அடைந்து கொள்வோம். தேவனுடைய சமூகத்தை நாடி தேடக்கூடிய யாக்கோபின் சந்ததியாக மாறுவோம். அவருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடத்திலே நாம் வருவோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆபிரகாம், ஈசாக்கு என்ற முற்பிதாக்கள் அவர் வழிபட்டு வந்த தேவன், அவர்கள் ஆதரித்து அந்த யாக்கோபை ஆதரித்த தேவன், அவனுடைய எல்லா துன்பத்திலும் அவனை விடுவித்த தூதனமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மேன்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய ஆவிக்குரிய சந்ததிகள். நாம் விசுவாசத்தினாலே அவருடைய சந்ததிகள் ஆக்கப்படுகிறோம். ராஜ்யத்தின் புத்திரர்கள் புறம்பாக தள்ளப்பட்டாலும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வரக்கூடிய நம்மை அவர் கொண்டு வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடனே நம்மை பந்தியிருக்க செய்வார். ஆதரித்தவர், ஆதரவு என்னும் அந்த அப்பம் என்னும் ஆதரவு கோலை நமக்காக முறிக்காதவர். அது எழுத்தின்படியான சந்ததிகளுக்கு முறிக்கப்பட்டாலும் நமக்கு அது முறிக்கப்படவில்லை என்ற இடத்திலே அவருடைய ஆவிக்குரிய மன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெய்வீக சுகமாக்கிய அப்பம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையினாலே நாம் போஷிக்கப்படுகிறோம். அவருடைய வார்த்தையினாலே நாம் வளர்க்கப்படுகிறோம். அவருடைய அபிஷேகத்தின் நிறைவினாலே நாம் நிரப்பப்படுகிறோம். அப்பம் என்பது வசனம், அப்பம் என்பது தெய்வீக சுகம். அப்பம் என்ற இடத்திலே அபிஷேகம் இருக்கிறது. யாக்கோபின் ஆவிக்குரிய சந்ததிகள் யூதா என்ற ஒழுங்குக்குள்ளே தேவ சித்தத்துக்குள்ளே வந்து நாம் அவருடைய தன்மைகளை நாம் அடைந்து கொள்வோம். இந்த காலை வேளையிலே சொல்லப்பட்ட எல்லா வசனங்களுக்கு உபதேசங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். சோத்திரம்.